தான் பார்க்க போகிறோம். அதிகப்படியான ஃபைபர், விட்டமின்ஸ், மினரல்ஸ் இருக்கிற ஒரு இட்லி ரெசிபி தான் அரிசி சேர்த்தாம. நம்மளோட சேனலில் அரிசி சேர்த்தாம தான் நான் ரெசிபீஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கா இருக்கட்டும், டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்ஸாக இருக்கட்டும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு 1 டம்ளர் நான் முழு கோதுமை தான் எடுத்திருக்கேன். முழு கோதுமை சாப்பிட்றதுனால நமக்கு நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும். இதில் அதிகப்படியாக ஃபைபர், விட்டமின், மினரல்ஸ் இருக்குது. இது கூட நம்ம சேர்த்த போகிறது உளுந்து. 1/2 டம்ளர் கருப்பு உளுந்து தான் எடுத்துக்கிறோம். உளுந்தில் ஃபைபர், மெக்னீஷியம், பொட்டாசியம் இருக்கிறதுனால ஹார்ட் ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது. 1 டீஸ்பூன் வெந்தயம். வெந்தயம் உடம்புக்கு நல்லாவே குளிர்ச்சி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபீடிங் மதர்ஸ்க்கு பால் செக்ரீட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை 3த்தையுமே தண்ணி சேர்த்து ஒரு 3 முறை நல்லா கசக்கி க்ளீன் பண்ணிடணும். இது 3மே நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி 8 மணி நேரம் ஊற வச்சிடலாம். 8 மணி நேரத்துக்கு அப்புறம் கோதுமை, உளுந்து, வெந்தயம் இது 3மே நல்லா ஊறி வந்திருக்கு. தண்ணியிலிருந்து வடித்து எடுத்துட்டு இதை மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். தேவைப்படுற அளவுக்கு ஊற வச்ச தண்ணியே சேர்த்து நான் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். நான் கோதுமை ஜாஸ்தியாக ஊற வச்சிருக்கறனால ஒரு 2 பேட்சாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். கோதுமையில் சப்பாத்தி மட்டும் போடாமல் இது போல் இட்லி செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கையை வச்சு நல்லா கலந்துட்டுக்குங்க. அப்போது சீக்கிரமாகவே ஃபெர்மெண்ட் ஆகிட்டு வரும். மாவு நல்லா கலந்துட்டாச்சு. இந்த மாவை 8 மணி நேரம் ஊற வச்சிடலாம். ஸோ அடுத்த நாள் காலையில் நம்ம இட்லி போடுறோம் அப்படின்னா நைட்டே ரெடி பண்ணி வச்சிடணும். அடுத்த நாள் காலையில் மாவு நல்லா சூப்பராக புளிச்சு வந்திருக்கு. இவ பாருங்க எந்த அளவுக்கு நல்லா புளிச்சு வந்திருக்குன்னு. இது போல் புளிச்சு வரும்போது இட்லி நல்லா சாஃப்டாக புசு புசுன்னு வரும். இதில் மெயின் ட்ரிக்கே என்ன இருக்குது அப்படின்னா நல்லா புளிச்சு வந்த மாவை நல்லா கலந்துடணும். அந்த மாவை மேலோட்டமாக எடுத்து இட்லி போடாமல் கீழே உள்ள மாவோட சேர்த்து நல்லா முழுமையாக கலந்துட்டணும். அந்த மாவில் தான் இட்லி போடணும். தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணி சேர்த்திக்கலாம். இட்லி குழிக்குள்ளெல்லாம் எண்ணெய் கொஞ்சமாக தடவி விட்டுடலாம். டீமோல்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு குழிக்குழியுமே இது போல் மாவு ஊற்றிடலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா தான் இட்லி வைக்கணும். எந்த இட்லி நம்ம செய்கிறதா இருந்தாலுமே இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்கள். 15 நிமிஷம் ஆனில் வச்சு வேக வச்சுட்டு ஒரு 20 நிமிஷமாவது சிம்மில் வச்சுருங்க. அப்போ தான் நல்லா வெந்து வரும். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடான உடனே 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, காரம் தேவையான அளவுக்கு வரமிளகா. நான் 4 வரமிளகா சேர்த்திருக்கேன். இது கூடவே 8 பல்லு பூண்டு, 15 சின்ன வெங்காயம் மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அப்பப்போ நல்லா கலந்துட்டு பூண்டும் வெங்காயமும் நல்லா வதங்கி வந்த உடனே ஒரு கை நிறைச்ச கருவேப்பிலையை போட்டுடலாம். இது போல் சட்னி செய்யும் போதெல்லாம் கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா முடி நல்லா வளரும். குழம்புல நம்ம சேர்த்தும் போது ஒதுக்கி தான் வைப்போம். அதனால் இது போல் அரைக்கும் போது சேர்த்திக்கலாம். இது கூடவே 3 நார்மல் சைஸ் தக்காளியை 4ஆக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஆரம்பத்தில் தக்காளியை நல்லா இது போல் கலந்துட்டுட்டு தேவையான அளவுக்கு கல்லுப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா கலந்துட்டுறணும். தக்காளியை கொஞ்சமாக கலந்துட்டுட்டு வேகிறதுக்கு விட்டுறணும். அப்போ தான் தக்காளி நல்லா மசிஞ்சது போல் வரும். ஒரு 10 நிமிஷம் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னாவே தக்காளி நல்லா வெந்து வந்திருக்கும். இதை ஒரு முறை நல்லா கலந்துட்டுட்டு சின்னதாக ஒரு துண்டு புளியை சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கலாம். இது சட்னிக்கு லைட்டாக ஒரு புளிப்பு தன்மையை கொடுக்கும். ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா முழுமையாக ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வந்தால் போதும். நிறையா தண்ணி சேர்த்தணும் அப்படின்னா சட்னி ரொம்ப தண்ணி போல் ஆகிடும். உங்களுக்கு எந்த அளவுக்கு பதத்தில் பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்திக்கலாம். நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இட்லியும் நல்லா வெந்து வந்திருக்கு. அரிசி சேர்க்காமலே நல்லா சாஃப்டான இட்லி ரெடி பண்ணியாச்சு.
இது கோதுமையில செஞ்ச இட்லிங்கிறதுனால இதில் பி விட்டமின்ஸ் இருக்கும். அதாவது B1, B2, B3, B6 அண்ட் E இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அயன், மெக்னீஷியம், ஜிங்க், ஃபாஸ்பரஸ் இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்காக இருக்கட்டும், டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்ஸ்க்காக இருக்கட்டும், ரொம்ப ஒரு அருமையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாக இருக்கும். இதை நீங்கள் டின்னருக்கும் எடுத்துக்கலாம். நம்ம சேனலில் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்காகட்டும் இல்லை டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்ஸ்க்காக இருக்கட்டும் ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் ரிச் ரெசிபீஸ் தான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணிருக்கீங்க இல்லாட்டினா டயபெட்டிக்ஸ் இருக்குது அப்படின்னா இது போல் உணவுக்காக வேண்டி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.